ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சமீபத்தில் பிரான்ஸ்ல நடந்த இந்த ஒலிம்பிக்ஸ் ஓப்பனிங் செரமனி நீங்க எல்லாருமே கூட மோஸ்ட்லி எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம். நிறைய கிறிஸ்டியன்ஸ் இதை பத்தி பேசி நம்ம கவனிச்சிருப்போம். இதை குறித்து சபை பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறபடினால சபையாயிருந்து கிறிஸ்துவனுடைய சரீரமாயிருந்து நாமளும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அதனால அதை குறித்து இதுல தப்பா போன காரியங்கள் என்ன என்கிறத ஒரு சில விஷயங்கள் வேத வசனத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். இப்போ இதுல இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒலிம்பிக்ஸ் ஓப்பனிங் செரமனில லாஸ்ட் சப்பரை குறித்து ஒரு ரீக்ரியேஷன் நடந்திருக்கும். ரீக்ரியேஷன் புதுசு கிடையாது. நிறைய இடத்துல இது போல ரீக்ரியேஷன் நடந்திருக்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். நிறைய பெயிண்டிங்ஸ், பிக்சர்ஸ் இது போல இதே போல செய்திருக்கிறத பார்க்க முடியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எல்லாருமே ஹோமோசெக்சுவல் பீப்புள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். என்ன அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, மத்திய 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் தீர்க்கதரிசி மூலியமாக உரைக்கப்பட்டு இருக்கிற பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே உட்கார்ந்திருக்கிறதை நீங்கள் பார்க்கும் போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இயேசு உட்கார்ந்து இருந்த இடத்துல இயேசுவை போல ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இயேசு போலவே வேஷம் தரித்து உட்கார்ந்து இருக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அது பாழாக்கும் அருவருப்பாய் கருதப்படாது. ஆனா பாழாக்கும் அருவருப்பா இதை ஏன் பார்க்க கூடும் அப்படின்னு சொன்னா, உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அரை நிர்வாணமாக இயேசுவுக்கு அவமதிப்பை கொண்டு வருகிற விதத்துல, அதே நேரத்துல கிறிஸ்டியன் பிலீவ்ஸ், அதே போல கிறிஸ்துவர்கள் நம்பி இருக்கக்கூடிய காரியங்களை, பரிசுத்தமா நினைக்கக்கூடிய விஷயத்தை அவமதிக்கக்கூடிய விதத்துல இந்த காரியங்கள் நடக்கிறது. அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. முதலாவது. இரண்டாவது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this event was openly welcoming antichrist. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவையும் குமாரனையும் பிதாவையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. The spirit that denies Christ is called as the spirit of antichrist அப்படின்னு வசனம் சொல்லுது. People could have mocked anybody. இங்க இருக்க இந்த ஈவென்ட்ல எதை குறித்தாவது அவங்க சொல்லி இருக்கலாம். பட் why Jesus Christ அப்படின்றதான் question. ஏன் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வளவு அவமதிப்பாக ஒரு விஷயத்தை அவங்க செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி. கண்டிப்பா உலகத்துல இருக்கிற நிறைய கிறிஸ்துவர்கள் இதை எதிர்த்து இருக்கிறாங்க. ஏன் இவங்க அப்படி செய்யறாங்க அப்படின்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, they are actually welcoming antichrist. அந்தி கிறிஸ்து வருவதற்கான ஒரு ஆயத்தமாக தான் இது பார்க்கப்படுகிறது. அந்தி கிறிஸ்து they are welcoming him openly. இந்த வசனத்தின் பிரகாரம் எல்லாருமே மறுதலிக்கிறது மாத்திரமே கிடையாது, அதே நேரத்துல நிறைய இடங்களில இது பரவல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். இது இரண்டாவது பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. வெல்கமிங் the spirit of antichrist, welcoming antichrist openly. இப்ப இதுல இருக்கக்கூடிய மூணாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, acceptance of sin, பாவத்தை ஏற்றுக்கொள்வது, பாவத்தை அங்கீகரிப்பது. இதுல நிறைய ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பார்க்க முடியல. நிறைய பேரால புரிந்து கொள்ள முடியல. தவறுக்கும் சரிக்கும் வித்தியாசத்தை நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியல. ஒரு காலத்துல தப்பா இருந்தது எல்லாம் இன்னைக்கு ஜனங்க சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. நமக்கு அடுத்து வரக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைமை நல்லா யோசித்து பாருங்க. ஒருத்தர் சரி எது தவறு எதுன்னு சொல்லி சொல்ல இல்ல, அவர்களுக்கு எடுத்து உரைக்கவும் இல்ல கற்றுத்தரவும் ஆட்கள் இல்ல அப்படின்னு வரும்பொழுது அவர்களுடைய சூழ்நிலை எப்படியா இருக்கும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. This is not right, this is not good. நீங்க பைபிளை நீங்க படிச்சு பார்க்கும்போது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப இங்க நடக்கிறது, பாவத்தை அவங்க மறைக்கல, வெளியரங்கமாகவே அதை அங்கீகரிக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அதை அவர்களுடைய உரிமை என்று நினைக்கிறாங்க. People are not really understanding. People are failing to see what freedom is. Freedom அப்படின்றது சுதந்திரமாக நமக்கு தோணக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வது அல்ல. Freedom அப்படின்றது freedom from sin. That is why Jesus came. அதற்காக தான் இயேசு வந்தாரு, அதற்காக தான் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. But right now they are mocking Jesus, the only way to heaven. அது மாத்திரம் இல்லாம இதே நேரத்துல நிறைய ஜனங்க பாவங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். இது மூன்றாவது பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இதுல இருக்கக்கூடிய நாலாவது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, what will the outcome be? நிறைய சின்ன பிள்ளைங்க அடுத்து வளரக்கூடிய சந்ததி அவங்க ஒரு குழப்பத்தோடவே நிச்சயமாக வளரணும். அவங்க வளரும் பொழுதே நான் ஆனா பெண்ணா அப்படின்ற ஒரு யோசனையில வளரணும். அவங்களுடைய சிந்தனையில தோன்றக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றுக்குமே அவர்கள் இடம் கொடுக்கணும். யார் வேணா எப்படி வேணாலும் இருக்கலாம். இது this is too dangerous. இது
இதனுடைய விளைவாக வேதம் சொல்லுகிறது தேவனுடைய கோபம் இறங்கி வரும். அருவருப்பான விஷயங்கள் பூமியில நடக்கும் பொழுது தேவன் பூமியை அழிக்கிறார். சோதோம் குமோராவுல இதே போன்ற பாவங்கள் நடக்கும் பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி சோதோம் குமோரா அப்படின்ற அந்த இடத்தை தேவன் அழிச்சு போட்டார். அந்த இடமே இல்லாதபடிக்கு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட்டது. இதனுடைய விளைவாய் கூட கோபாக்கினை வெளிப்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கலாத்தியர் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்படுது, God cannot be mocked. தேவன் பரியாசம் பண்ண ஒட்டார் அப்படின்னு இருக்க அவருடைய கோபாக்கினை இறங்கி வரும். அவன் எதை விதைக்கிறானோ அதற்கு ஏற்றவாறு பலனை அறுப்பான். அதே போல் நீங்கள் வாசிக்கும் பொழுது ரோமர் 6 அதிகாரம் 23 வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் அதிகரிக்க அதிகரிக்க பூமியில அழிவு பெருகும், இயற்கை அழிவுகள் பெருகும், யுத்தங்கள் பெருகும், ரத்த சிந்துதல் பெருகும், உயிர் சேதங்கள் ஏற்படும். இது நம்ம தெரியாம பாவத்தின் மேல பாவம், உரிமை என்றும் சுதந்திரம் என்றும் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம நிச்சயமாக இதற்காக ஜெபிக்கணும், உத்தரவாதம் எடுக்கணும். People have to talk, church has to talk. சபை மௌனமா இராம உடனே ஜெபிக்கணும். நிறைய பேரை சேர்த்து இந்த பாவம் அதிகரிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். சபையை விசேஷமாக சபையில இருக்கிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளணும். ஒருவேளை தேவன் இது மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்களையும் கூட ஆண்டவர் ஏவி நடத்துவாருன்னு சொன்னா தயவு செய்து நீங்களும் ஜெபிங்க. நிறைய பேருக்கு சொல்லுங்க, this is what is happening, this is what it means, we are in the last days. நம்ம கடைசி நாட்கள்ல கடைசி நேரத்துல இருக்கிறோம். நம்ம வேகமா இருக்கணும், வேகமாய் செயல்பட வேண்டியது அவசியம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.